இப்ப ரெண்டாவது கொஸ்டின். ஆக்சுவலா அந்த இளைஞன் வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் கையில முதலீடு பெரிய லெவல்ல இல்லை. என்னடா பண்ணலாம், ஏதாவது கடன் வாங்கலாமா, ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. ஒரு பழைய கால புத்தர் சிலை வந்து அந்த இளைஞன் கிட்ட அவங்க அப்பா கொடுத்துருக்காரு. தம்பி, உனக்கு என்னைக்காவது கஷ்டமான சூழ்நிலை வந்ததுன்னா இந்த புத்தர் சிலையை வந்து நீ வித்துக்கோ. வித்துட்டு அதுல வரக்கூடிய பணத்தை வச்சுட்டு உன்னுடைய வியாபாரத்தை வந்து ஆரம்பிச்சு. சார் என்ன சார் 5 பிரைஸ்ல ஏதாவது ஒரு 2வது கொடுப்பாங்களா, இல்லை எல்லாமே ஹிட் பண்ணிடுவாங்களா? நீ எல்லாம் சொன்னீங்க, நாங்கள் வந்து பெட்ரோல்லாம் போட்டு வந்திருக்கேன் சார், டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம், பார்த்து கொடுங்க. 3வது கொஸ்டின் சார். ஆக்சுவலா அந்த பையன் பார்த்தீங்கன்னா +2 வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க. அவர் வந்து தஞ்சாவூர் சேர்ந்த மாணவன். அவர் தான் வந்து அந்த தஞ்சாவூர்லேயே முதல் மதிப்பெண் +2 முடிச்சுட்டு இருக்கிறாரு. அது வரைக்கும் வந்து தமிழ் மீடியம், சரிங்களா, தமிழ் வாயிலா அவர் படிச்சிருக்காரு. மேற்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கையானது தஞ்சாவூரோட கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற திருச்சி, அங்கே போனோம்னா கொஞ்சம் சிட்டி எக்ஸ்போசர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய லைஃப்க்கு நல்லா இருக்கும், நம்மளுடைய ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. திருச்சியில் ஒரு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் எடுத்த மார்க்குக்கும் ப்ளஸ் அதோட இல்லாமல் தஞ்சாவூர்லேயே ஃபஸ்ட்டு அப்படின்னால அங்கே வந்து திருச்சி காலேஜில் வந்து ப்ரீ சீட்டே கொடுத்துறாங்க. போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே ஜாயின் பண்ணவுடனே அவருக்கு முதல் நாளே ஒரு பெரிய ஒரு இடியானது காத்திருக்கு. என்ன அப்படின்னா, இங்கே எத்தனை பேர் தமிழ் மீடியம் சார்? கிட்டத்தட்ட நான் தமிழ் மீடியம் தான் எல்லாருமே. இந்த முதல் இங்கிலீஷ் மீடியம் போய் அந்த ஃபஸ்ட்டு காலேஜில் போகும்போது வெறும் இங்கிலீஷ்லேயே எடுக்கும்போது இந்த ஜுராசிக் பார்க் படம் போகிற மாதிரியே இருக்கும். உண்மையாகவே நம்மளுக்கு வந்து பாடம் தான் நடத்துகிறாங்களா, இல்லை வந்து நம்மளை திட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி போகும். அந்த மாதிரி அது வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு அந்த பையன் போகும்போது முதல் நாள் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் வாயிலா ஆங்கில வாயிலா வந்து பாடம் நடத்தும்போது சிரமப்படலாம், கொஞ்சம் அப்படியே நெளியறான், பயப்படுறான். ஏன்னா நிறைய விஷயங்கள் புரியல அவனுக்கு நடத்துறது எல்லாமே. இப்படியே இந்த காலம் கடந்து செல்லுது. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் போகுது. அந்த டேர்ம் எக்ஸாம்லாம் வருது. அது வரைக்கும் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த பையன் 50 மார்க்கு 60 மார்க் வாங்குறதே தினலாம். இன்னும் கொஞ்ச நாள் போகிறது, செகண்ட் டைம் ஆகுது, ஃபெயில் ஆக ஆரம்பிக்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. என்னடா நீ தான் தஞ்சாவூர்லேயே ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்க, என்ன நீ ஃபெயில் ஆகிட்டு இருக்க, உண்மையாகவே நீ தான் படிச்சியா, இல்லை ஏதாவது ஸ்கூல் வந்து ஒவ்வொரு ஸ்கூல் பேனர் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்ற இந்த ஃபஸ்ட் ரேங்க் வந்து அமௌண்ட் பே பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பே பண்ணி உனக்கு கொண்டு வந்துட்டாங்களா அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு தடவை வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அந்த பையன்கிட்ட. ஆனால் அந்த பையனால அந்த கொஸ்டின் கூட என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. கிளாஸே கொல்லுன்னு சிரிக்குது. அன்னைக்கு பார்த்து அவனுக்கு ரொம்ப தாங்க முடியல. போதும், ஒவ்வொரு நாள் இங்கே வந்து அசிங்கப்படுறது, இந்த கிண்டலை அனுபவிக்கிறதோட நம்ம நேராக நம்மளுடைய தஞ்சாவூர்லேயே ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு அங்கே நல்லா படிச்சுட்டு வந்துடலாம், இந்த மாதிரி திருச்சி காலேஜே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதை எல்லாமே ஹாஸ்டல் போகிறாரு. அவருடைய துணி எல்லாமே பேக் பண்ணிவிட்டு திருச்சிக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டு இருக்காரு. தஞ்சாவூருக்கு இது ட்ரெயினுக்காக. நார்மலாக திருச்சி டு தஞ்சாவூர் 2 ட்ரெயின் இருக்குது. ஒன்று வந்து ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், டென்சர் ஆஃப் தி எக்ஸ்பிரஸ் இருக்கும். அது விட்டோம்னா வந்து பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கும். பேசஞ்சர் ட்ரெயினுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஷன் இருக்கும். இன்னும் என் உடம்பை பார்த்தா கரெக்டாக சொல்லிடலாம். ஒரு ஸ்டேஷன்ல போகும் சார். அப்போ என் உடம்பு பார்த்தா திண்டி பண்டாருங்க. அதெல்லாம் உண்மைதான், திண்டி பண்டாருங்கிறது உண்மை கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஷன்ல அங்கே உண்டான ஸ்நாக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ வந்து ட்ரெயின் நகர ஆரம்பிக்குது. திருச்சியிலேருந்து ஒரு 3 ஸ்டேஷன் போன உடனே ஒரு 4வது ஸ்டேஷன் ஒரு குட்டி பையன் கையில் வந்து சுட சுட உளுந்து வடை வச்சிருக்கான். துருத்துன்னு வித்துட்டு வரான். வட 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 ஆமாம் நீங்கள் வாங்க, ஐயா நீங்கள் வாங்க அப்படின்னு எல்லாருக்கையும் சேல்ஸ் பண்ணிட்டே வரான். சில பேர் வந்து வாங்குறாங்க, சில பேர் வேணாம் போப்பா அப்படிங்கிறாங்க. இப்படியே போயிட்டே இருக்கு. ஆனால் யாருமே அவன் கண்டுக்கல. யாரெல்லாம் வாங்குறாங்களோ இன்ட்ரெஸ்டாக ஒருத்தர்கிட்ட வித்துட்டே இருக்கான். இந்த காலேஜ் பையன் வந்து அந்த குட்டி பையனை வந்து பார்த்துட்டே இருக்கான். பரவாயில்ல, இந்த பையன் சுறுசுறுப்பாக இருக்கான், நிறைய பேர் வேண்டாம்னா கூட அவன் எதையுமே கண்டுக்காம அடுத்து சேல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானே அப்படின்ட்டு. அந்த காலேஜ் பையன் உட்காந்துருக்கிற எதிரில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 வயது மிக்க ஒருத்தர். அவர் வந்து பயங்கர கோவத்தில் இருக்காரு. வீட்டில் கொண்டாடிட்டு வருவாங்களா என்னன்னு தெரியல. சரியான கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ பிரச்சனை வந்துருக்கு. அந்த நபர்கிட்ட போய் இந்த குட்டி பையன் ஐயா வடை வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த எங்கேயோ போகிற மாதிரியாத்தா என் மேலே கொஞ்சம் ஏறாத்தாங்க இல்லையா, எங்கேயோ இருக்கிற கோவத்தை சில டைம் நம்ம யார் மேலேயோ பார்க்கணும். அந்த மாதிரி அந்த 50 வயது மிக்க அவரு அந்த கோவத்தை, அவருக்கு இருக்கிற கோவத்தை அந்த பையன்கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாரு. என்னடா வடை இது, கேவலமான இந்த எண்ணெயில சுட்டு எடுத்துட்டு வந்து அதை விற்று எங்கள் வயிறெல்லாம் வந்து கெடுத்து அதன் மூலமாக இருக்கிற வருமானத்தில் வந்து நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவும் வந்து உயிர் வாழணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் ஒரு குழப்பாகும்.
இதுக்குதான் உங்க அப்பா அம்மா உன்னை பெற்று போட்டாங்களா, உன்னை வளர்த்தாங்களா அப்படின்னு அநாகரிகமான வார்த்தையெல்லாம் கண்டப்படுத்திட்டாரு. இன்னும் ஒரு ஸ்டெப் போயிட்டு, நான் வேணா இன்னைக்கு எல்லா வடையும் நான் வாங்கிக்கிறேன், அதுக்குண்டான எல்லா பணத்தையும் நான் கொடுத்துறேன், நீ ஒன்று பண்ணு, இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது விஷமோ இல்லை தூக்கு கயிறோ வாங்கிட்டு போ, குடும்பத்தோட அதை முடிச்சு அதை சாப்பிட்டு இறந்து போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமா திட்ட ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட இதை கேட்டுட்டு அந்த குட்டி பையனுக்கு கண்ணில் தண்ணி கலகிற நிலைமை. ஆனால் இருந்தாலுமே அந்த பையன் அடுத்து வந்து வட வட வடன்னு அடுத்ததுக்கு சேல்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கான். இதை வந்து இந்த காலேஜ் பையன் பார்த்துட்டே இருக்கான். என்னடா இந்த குட்டி பையன், நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கிண்டல் பண்ணதே நம்மளால தாங்க முடியும். ஆனா இந்த குட்டி பையன் அத்தனை பேர், இன்னும் ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமான வார்த்தை திட்டினாரு. பட் அதையும் மீறி இவன் போயிட்டே இருக்கானே, இதுக்கு என்ன சீக்ரெட்டு, கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த காலேஜ் பையன் அந்த குட்டி பையன்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த ஸ்டேஷன் வந்தா கண்டிப்பா அவன் இறங்கிடுவாங்கிறது இந்த காலேஜ் பையனுக்கு தெரியும். அதனால அந்த இறங்குற இடத்துல அந்த கேட் இருக்கும் இல்லையா, அந்த கதவு கிட்ட போய் நின்றுருக்கான், அந்த கம்பார்ட்மெண்ட் கதவு கிட்ட. அந்த குட்டி பையனும் வரான். கேட்குறாங்க, இப்பா நிறைய பேர் விட்ட வடவாங்க, ஒருத்தர் ரொம்ப கேவலமா திட்டினாரு, பட் அதெல்லாம் மீறி நீ வந்து சேல் பண்றியே, அந்த சீக்ரெட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அந்த எப்பவுமே அந்த பொறுமையா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு இந்த பையன் வந்து அவர் காதுல ஒரு ஆன்சர் சொல்றான். அது என்ன? தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது, பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, டார்கெட்டை ரீச் பண்றதா என்னோட டார்கெட்டை ரீச் பண்ணோம். வேற தேவையில்லாம எதையும் ஸோ எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவன் வந்து அதில் டைவர்ட் ஆகல. நம்ம என்ன டாஸ்க் எடுத்தோம் அப்படின்னு வந்து அதை நோக்கி ஓடிட்டு இருக்கான். ஓகே, ஃபோக்கஸ்ன்னு சொல்லாமா, ஃபோக்கஸ், பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் திங்கிங், ரைட். ஒரு பையன் காது கிட்ட சார் கிட்டத்தட்ட வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 9, 8 சூழ்நிலை. ஓகே, 7 தேவையற்ற விஷயத்தை கேட்கக்கூடாது. ஓகே, அவருடைய இலக்கு என்ன சொல்லுங்க சார்? அனுபவம். ஓகே, இங்க அனுபவம் கிடைக்கும் போது ஒரு விஷயத்தை தாண்டினாரு. 5, 4 1000 பேர் 1000 பேசுவான். நம்ம தொழில் என்ன, நம்ம என்ன எடுத்தோம் அதை நோக்கி விடு, ரைட். 3 பொறுமை. கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே இதில் தான் ட்ராவல் பண்ணுறீங்க. இன்னும் 3 தான் இருக்கு. 3, 2, 1. ஒரு பெரிய பலத்தை கைத்தறி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் போகுது, உங்களுக்கு மட்டும் பலமாக எனக்கு நமக்கு பிசினஸ் மேனேஜரா ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ் வெயிட் போட்டிருக்கோம். அவமானம்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கடந்து போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. உறுதியான எண்ணங்கள் என்கிட்ட இருக்கு சார், பயத்தை எடுத்துட்டேன், ஆனா புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி இங்க ஒத்து வருமா, லூசு போய மாதிரி அவன் இம்ப்ளிமெண்ட் பண்றான் பாரு. 4 பேர்கிட்ட வந்து நம்ம சொல்லுவாங்க. அந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து நமக்காக சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்ட்டு. ஆமா அவர் சொல்றதுல அப்படின்ட்டு வந்து அவமானப்பட்டுட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற சக்சஸ் வந்து கண்டிப்பா நம்மளால வெளியே கொண்டு வர முடியாது. இதே மாதிரி இந்த விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து சொல்லலாம், ஏன் கணவன் நம்மளுடைய கணவன் சொல்லியிருக்கலாம், அவனால இது முடியாது அப்படின்னு அவமானப்படுத்தலாம், நம்மளுடைய மனைவி அவமானப்படுத்தலாம், இல்லை நம்முடைய பெற்றோர்கள் கூட சொல்லலாம். பட் அவமானம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வெற்றிக்கு நீங்க முதல் படியாவோ இல்லை வெற்றிக்கு உண்டான படியாவோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து தடுக்க முடியாது. ஆனா அந்த அவமானத்துக்கு நீங்க சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இருக்கு. என்னதான் உறுதியான எண்ணங்கள் இருந்தாலும், என்னதான் பயத்தை நீக்கினாலும், அந்த கூச்சமும் அவமானமும் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் சக்சஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா உங்ககிட்ட வராது. ஓகே, தேங்க்யூ. எனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. 4வது